ஆரோக்கியம் நல்ல நிலையில் இல்லாத போது ஆரோக்கியத்துக்காகத்தான் நான் போறேன், எனக்கு கொஞ்சம் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உண்மையே சொல்லிட்டு போலாம் இல்லையா? நான் கோடி கோடியா லட்ச லட்சம் கோடியா நான் முதலீடுகள் கொண்டு வர போறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு ஏன் போகணும் அப்படிங்கறதான் கேள்வி. அதாவது ஒரு தொழில் துவங்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது, என்னென்ன கட்டுப்பாடுகள், என்னென்ன பர்மிட்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போனீங்கன்னு சொன்னாலும் டிஎம்கேனுடைய நிர்வாகத்துல அதிகாரிகளும் சரி அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா அதிகாரிகள் ஓரளவுக்கு நேர்மையா இருந்தாலும் கூட அவங்கள நேர்மையா இருக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் மந்திரிகள் விடுறதில்லை. நமக்கு நாமே திட்டம் பஞ்சாயத்தா போயிட்டு பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் பண்ணாங்க 2021. அதெல்லாம் எங்க போச்சு? கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் இதெல்லாம் மனுக்கள் எல்லாம் போடப்பட்டன. அங்கேயும் பிரச்சனை ஆயிட்டு இருந்தது. நிறைய யாராவது ஒரு லேடிஸ் எந்திரிச்சு ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா உடனே இந்த டிஎம்கே ரவுடிஸ் எல்லாம் அந்த லேடி அப்படியே தனியா தள்ளி கூட்டிட்டு போயிட்டு அடிச்சு உதச்சி விரட்டி விட்டுடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மக்கள்கிட்ட மனு வாங்கிறது அப்படிங்கிறதே ஒரு தமாஷான நகைச்சுவையான ஒரு செயலாக இவங்க மாத்திட்டாங்க. மக்கள் என்ன பண்ணணும்? டிஎம்கேனுடைய வாக்குறுதி பட்டியலை அதை கிழிச்சு குப்பை தொட்டியில போடுன்னு அவங்க பண்ணணும். எப்படி எங்களுடைய மனுவை நாங்க ஒரு ஆற்றமையினால அரசுக்கு நாங்க மனு கொடுக்குறோம், இதை தீர்த்து வைங்கப்பா அப்படின்ட்டு அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பொறுப்பு இல்லாம நீங்க அதை கீழ்ச்சி குப்பை தொட்டியில போடுறீங்களோ நதியில போடுறீங்களோ, உங்களுடைய வாக்காளர் வாக்குறுதி பட்டியலை நாங்களும் கீழ்ச்சி போடுவோம் அப்படின்ட்டு மக்கள் நினைச்சா டிஎம்கேக்கு பாடம் புகட்ட முடியும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இதுவரைக்கும் முதல்வர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அவங்க துணைவியார் துர்கா அம்மா எப்பயுமே இருப்பாங்க. இந்த சுற்றுப்பயணத்திலையும் அவங்க இருப்பாங்களா? இது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாகவே மாறுமா? எதற்காக கேட்கறேன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட 50வது ஆண்டு திருமண விழா வேற நடந்துச்சு. அவர் இது வரைக்கும் 4 ட்ரிப் வெளில போயிருக்கார் சார். 4 ட்ரிப்பும் அவர் ஃபேமிலியோட தான் போயிருக்கிறாரு. ஒரே ஒரு ட்ரிப்பு பேர குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிருந்தாரு. இப்போ கண்டிப்பா அவங்க போகத்தான் செய்வாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சில உண்மைகள்லாம் நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. இவருடைய உடல்நல குறைவு இருக்கு அப்படிங்கிறதுனால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ பேஸ் மேக்கர் வரை வச்சிருக்கிறாரு இதுல செஸ்ட்ல. அதனால அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் அங்கே போறாங்க அப்படின்னு, இங்கிலாந்துக்கு போறாங்க, லண்டன் போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ கூடவே துணைவியார் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா சைக்கலாஜிக்கலி ஆல்சோ நம்மளுக்கு உற்றம் சுற்றம் கூட இருந்தா தான் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவங்க போவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபெயிலிங் ஹெல்த், அதாவது ஒரு ஆரோக்கியம் நல்ல நிலையில் இல்லாத போது ஆரோக்கியத்துக்காகத்தான் நான் போறேன், எனக்கு கொஞ்சம் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உண்மையே சொல்லிட்டு போலாம் இல்லையா? நான் கோடி கோடியா லட்ச லட்சம் கோடியா நான் முதலீடுகள் கொண்டு வர போறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு ஏன் போகணும் அப்படிங்கறதான் கேள்வி. இல்ல அவங்க ஜென்ரலா தான் சொல்றாங்க. 10 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 4 வெளிநாட்டு பயணங்கள்ல டோட்டலா வந்தது 18,498 கோடி. அவ்வளவுதான் மெச்சூர் ஆயிருக்கு. அதாவது அவ்வளவுதான் கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கு, மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. அதுல எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவுடா அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,000 பேருக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு அபிஷியல் ஃபிகர் சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 31 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. ஆனா இது உண்மையிலேயே அவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்து இன்னும் ஒரு முறை கூட அவர் வெளிநாடுக்கு போனாலும் போகலாம். ஆனா வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றுலா மாதிரி தான் அவர் போயிட்டு இருக்கிறாரே தவிர ரொம்ப சீரியஸான இதுவா இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதாவது ஒரு தொழில் துவங்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது, என்னென்ன கட்டுப்பாடுகள், என்னென்ன பர்மிட்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போனீங்கன்னு சொன்னாலும் டிஎம்கேனுடைய நிர்வாகத்துல அதிகாரிகளும் சரி அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா அதிகாரிகள் ஓரளவுக்கு நேர்மையா இருந்தாலும் கூட அவங்கள நேர்மையா இருக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் மந்திரிகள் விடுறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கல. அதாவது இவருடைய இந்த ஜெர்மனி அண்ட் இங்கிலாந்து. இங்கிலாந்து விசிட். சார், உங்களுடன் ஸ்டாலின்ற மனுக்கள் எல்லாம் வைகை நதியில வீசப்பட்டதாக திமுக மீது குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இதற்கு அந்த ஏரியா கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ஜெராக்ஸ் பேஜ் தான், இதை யாரோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் தீர்த்து வைக்கப்பட்ட மனுக்கள் தான் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், தீர்த்து வைக்கப்பட்ட மனுக்கள் அப்படின்னு சொன்னா அது அரசு ஆவணமாக மாறிவிடும். எப்பவுமே சொல்றேன், உங்கள்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க கம்ப்ளைண்ட்ல நீங்க ரெட்ரஸல் கொடுக்குறீங்க, அதாவது அதை தீர்வு பண்றீங்க. தீர்வு பண்ண உடனே என்னுடைய மனுவை கீழ் குப்பை தொட்டியில போடுவீங்களா அல்லது நதியில போடுவீங்களா? யார் நதியில போட்டது? நதியை அசுத்தப்படுத்துறது யார்? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி கலெக்டர் சொல்றாரு, தீர்க்கப்பட்ட மனுன்னா அது அரசு ஆவணம். அரசு ஆவணம் எப்படி நதிக்கு போகும், குப்பை தொட்டிக்கு போகும்? அதனால அவருக்கும் இதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், நமக்கு நாமே திட்டம் இது பஞ்சாயத்து பஞ்சாயத்தா போயிட்டு பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் பண்ணாங்க 2021. அதெல்லாம் எங்க போச்சு? கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் இதெல்லாம் மனுக்கள் எல்லாம் போடப்பட்டது. அங்கேயும் பிரச்சனை ஆயிட்டு இருந்தது நிறைய. யாராவது ஒரு லேடிஸ் எந்திரிச்சு ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா உடனே இந்த டிஎம்கே ரவுடிஸ் எல்லாம் அவரை அந்த லேடி அப்படியே தனியா தள்ளி கூட்டிட்டு போயிட்டு அடிச்சு உதச்சு விரட்டி விட்டுடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மக்கள் கிட்ட மனு வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு தமாஷான நகைச்சுவையான ஒரு செயலாக இவங்க மாத்திட்டாங்க. ஒரு காலத்துல அப்படி இருக்கல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ராமகிருஷ்ண ஹெக்டே 1982 83ல முதல்வராக இருந்தார் கர்நாடகால. அப்போ மக்கள் தர்பார் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாரு, ஜன் தர்பார் அப்படின்ட்டு, ஜனதா தர்பார். அதுல வெளியில மனு வாங்கிக்குவாரு. அதாவது அவருடைய லான்லயே, வீட்லயே லான்லயே மனுவெல்லாம் வாங்கிக்குவாரு. அதெல்லாம் கரெக்டா வித்தின் 1 வீக் டிஸ்போஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு சின்சியரா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட டெல்லியில பண்ணிட்டு இருக்கிறாங்க புதிய முதல்வர் ரேகா குப்தா. உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் பண்றாரு. மற்ற யாரும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுல இவங்க பண்றது அப்படி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நேர்மையான அப்ரோச் கிடையாது. அது மனு வாங்கிக்கிறாங்க, அது அப்படியே கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒண்ணும் இல்லை சார், நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய கையொப்பம் வாங்கினாங்களே, அதெல்லாம் என்ன சார் ஆச்சு? பொள்ளாச்சி சந்தையில கடந்துதா இல்லையா குப்பை தொட்டியில? பொள்ளாச்சி சந்தையில குப்பை தொட்டியில கடந்ததை நம்ம பார்த்தோம், ஈரோடுல கடந்ததை பார்த்தோம், பவானியில நதியில ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம் நாம. அவ்வளவுதான். இது டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனு அப்படின்னு சொன்னா கீழ்ச்சி குப்பை தொட்டியில போடும். மக்கள் என்ன பண்ணணும்? டிஎம்கேனுடைய வாக்குறுதி பட்டியலை அதை கீழ்ச்சி குப்பை தொட்டியில போடுன்னு அவங்க பண்ணணும். எப்படி எங்களுடைய மனுவை நாங்க ஒரு ஆற்றமையினால அரசுக்கு நாங்க மனு கொடுக்குறோம், இதை தீர்த்து வைங்கப்பா அப்படின்ட்டு, அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பொறுப்பு இல்லாம நீங்க அதை கீழ்ச்சி குப்பை தொட்டியில போடுறீங்களோ, நதியில போடுறீங்களோ, உங்களுடைய வாக்காளர் வாக்குறுதி பட்டியலை நாங்களும் கீழ்ச்சி போடுவோம் அப்படின்ட்டு மக்கள் நினைச்சா டிஎம்கேக்கு பாடம் புகட்ட முடியும், இல்லைன்னா முடியாது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.